வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 ரோலில் லைன் பேஸ்கெட் மாடலில் இந்த 2 கூடைகள் வந்து பின்னியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் என்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்து பின்னியிருக்கேன், அப்புறம் இந்த கூடைகள்லாம் எதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 கூடையுமே வந்து நார்மல் வயரில் தான் நான் யூஸ் பண்ணி நான் வந்து பின்னியிருக்கேன். டார்க் ஆரஞ்சு வித் ஒயிட் கலரும் டார்க் ரோஸ் வித் ஒயிட் கலர்லையும் யூஸ் பண்ணி பின்னியிருக்கேன். ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் யூஸ் பண்ணி அதாவது ஒயிட் ஆர் சாண்டில் அந்த கலரில் யூஸ் பண்ணி நம்ம இந்த குடைகள் போடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப பெரிய குடை அப்படின்றதுனால இந்த குடைக்கெல்லாம் அட்டை போட்டு புஷ்ஷு இந்த மாதிரி நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது நம்ம கார்லலாம் வச்சு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், வெயிட் வந்து உங்களுக்கு தாங்கும். இந்த அட்டை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ இருக்கும், அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஹேண்டில் வந்து 2 நாட்லேருந்து எடுத்து நல்லா இன்னர் வயர் வந்து 5 வயர் கொடுத்து நான் அந்த குடைகளுக்கு வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன். ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சைடாக நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இன்னர் வேர் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிடணும். அப்படின்னா தான் ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். அப்படின்னா தான் அந்த லயன் பேஸ்கெட் வந்து அந்த லயன் வந்து ஈக்குவலாக அந்த கூடைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எப்போயுமே செக்குடு டைப்பில் போடுறதுக்கு இந்த மாதிரி கூடைகள் லைன் பேஸ்கெட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்த்துட்டு இவங்க அந்த கூடைகள் வந்து கேட்டிருக்காங்க. சேம் இதே கலர்லேயே எங்களுக்கு வந்து கொடுங்க, இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸு கூடைகள் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு இந்த குடைகள் இப்போ இந்த மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். 9 அடியில் 35 வயர் எடுத்துக்கணும். ஸ்டீல் ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 15 லைன் போட்டுக்கணும். பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சியும் நீங்கள் வந்து சொருகுங்க. அப்படின்னா தான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், மடங்கி வராது. ஹைட் வந்து 33 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகிக்கணும். இந்த மாதிரி ஒயிட்டு ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு மாற்றி இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் வந்து நம்ம கொண்டு வந்துக்கணும். பாருங்கள், நாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா டைட்டாக போட்டிருக்கேன்னு. பெரிய குடைகள் போக போக நம்ம போடுறப்ப நல்லா டைட்டாக இருந்தால் தான் கூடைகள் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பிக்னிக்லாம் கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய குடைகள் வந்து நல்லா டிஃபன் கேரியரு, வாட்டர் பாட்டிலு, தட்டு, டம்ளர்ன்ட்டு நிறைய வச்சு உங்களுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இன்னர் வயர் வந்து 5 வயர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் 2 நாட்லேருந்து இந்த மாதிரி ஹேண்டில் போடுறப்ப ஹேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த லயன் வந்து உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். ஒரே மாதிரி குவாலிட்டியான வயர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் மேடு பள்ளம் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக அந்த கூடைகள் வந்து ஃபினிஷ் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கூடைக்கு தேவையான அட்டை, புஷ்ஷு, வாசர், ரிவிட் எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கூடைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட எந்த கூடைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த கூடைகளோட ரேட் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக டைம் கொடுங்க. இந்த மாதிரி கூடைகள் பெரிய கூடைகள் பின்னி தர்றப்ப டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷனில் பின்னி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.